வணக்கம். இன்னைக்கு வந்து சில புது அப்டேட்ஸ் வந்திருக்கு ரோபோல. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நேற்றுலாம் ஆயிருக்கு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல என்னென்ன அப்டேட்ஸ்ன்றதை சொல்றேன். அடுத்தது இந்த அப்டேட்ஸோட செட்டப் வந்து நம்ம யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்களோ அந்த டெலகிராம் லிங்க் நம்ம சேனல் லிங்க்ல போடுறேன். அந்த லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அது இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கைடன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் டீம் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க எப்படி பண்ணணுன்றதை. ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன அப்டேஷன் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். முதல் அப்டேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஜில் போனோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 3 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேட் பண்ணாலும் ஒரு 2 மணியோ 3 மணியோ எந்த டைம் மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்த உடனே எல்லா பொசிஷனுமே க்ளோஸ் பண்ணிடும். அதே போல எம்சிஎக்ஸ்க்கு, அதே போல கரன்சிக்கு, இது எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இது எஸ் கொடுத்துட்டு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணாலே போதுமானது. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இது ஒரு அப்டேஷன். ரெண்டாவது அப்டேஷன், ஏபிஐ வந்து ஏபிஐ செட்டிங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஏபிஐ வந்து இப்போ அலைஸ் ப்ளூ வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. யாராவது அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணுறவங்க ஏபிஐ வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் இன்னும் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பீடு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதாவது ரோபோக்கும் இந்த ரோபோவில் எக்ஸிக்யூட் ஆன அடுத்த செகண்டே நம்மளுடைய ஏபிஐ போய் எக்ஸிக்யூட் ஆகிடும். இது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அலைஸ் ப்ளூவில். இது எந்த புரோக்கர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அலைஸ் ப்ளூவில் மட்டும் ஏபிஐ வந்து இப்போதைக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபிஐ வேணுன்றவங்க ஏபிஐ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு மெயில் அனுப்பணும் அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இப்போ தேவையே கிடையாது. உடனே கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி இருக்குது. இதையும் வந்து நீங்கள் சப்போர்ட் டீம் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஏபிஐ தேவைன்றது. இது ரெண்டாவது அப்டேட். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அப்டேட். மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம், அது ஓஆர்பி ஆகட்டும் எந்த மெத்தட் ஆகட்டும், நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஷனை வந்து பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய மார்ஜின் தேவைப்படுது செல் பண்ணணும் அப்படின்னா. ஸோ மார்ஜின் தேவைப்படும் போது நமக்கு வந்து டைரக்டாக நம்ம ஷார்ட் போகணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து நேற்று முடிஞ்ச பேங்க் நிஃப்டியோடைய ரேட் பார்த்தோம் அப்படின்னா 32,000 முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 32,100 கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 32,100 ஷார்ட் போகிறோம் அப்படின்னா டைரக்டாக நம்ம ரோபோவில் போய் செல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1,54,000 மார்ஜின் தேவைப்படுது. இது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரியிலேருந்தே வந்து டபுள் ஆகுது, 70 ஆகுது. அதே போல வந்து லேட்டஸ்ட் பை செப்டம்பருக்கு அப்புறமா 1,55,000 இல்லைன்னா இன்ட்ராடே பண்ண முடியாத நிலைமை இருக்கு. ஆனால் இதில் வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணோம், ஹெட்ஜிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரெட் வந்து ஒரு மார்ச் மாசமே நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இப்போ என்ன அதுல ஒரு இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஸ்ப்ரெட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ண உடனே அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 32,100 ஷார்ட் அடிக்கிறோம். நம்ம ஷார்ட் அடிச்சா நமக்கு வந்து இந்த இடத்துல 1,54,000 55,000 தேவைப்படுது அப்படின்னா, நம்ம 32,800 கால் ஆப்ஷன் ஒரு 500-600 பாயிண்ட் தள்ளி நம்ம அதை பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேரம் குறைஞ்சிருது. ஸோ இது வந்து வெறும் 33,000 தேவைப்படுது. இன்னும் நம்ம 32,100 பண்ணிட்டு ஒரு 32,700, அதாவது நமக்கு எவ்வளோ வந்து நம்ம ஸ்ப்ரெட் மாதிரி போடுறோமோ அப்போ நமக்கு மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மியாகுது. இப்போ பார்க்குறோம், ஒரு கால் ஆப்ஷன் இந்த மணி கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணோம்னா வெறும் 28,000 தான் தேவைப்படுது மார்ஜின். இது வந்து நம்ம சின்ன கம்மி அமௌண்ட் போட்டு பண்ணுறவங்களுக்கு கூட இது வந்து வசதியாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்க ரோபோக்கும் என்ன அதில் சம்பந்தம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் பர் எக்ஸ்சேஞ்சில் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பை ஆர்டரை போட்டக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட் அடிச்சது அப்படின்னா இந்த பெனிஃபிட் கிடைக்கும். யூஸ்வலாக ரோபோவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வெறும் செல்லு போடுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஓஆர்பிலையோ இல்லை எந்த மெத்தட்லையோ ஒரு ஆப்ஷன் செல் வருதுன்னா டைரெக்டாக செல் பண்ணோம். செல் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும், ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடும். இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏன்னா உங்க புரோக்கர்ஸ் வந்து லிமிட் தர்றது இல்லைன்றதுனால. இப்போ இந்த ரோபோல இப்போ என்ன அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுல நம்ம ஸ்ப்ரெட்டை ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஸ்ப்ரெட்டை ட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு இந்த மணி ஆப்ஷனோ
ஒரு ஃபார் மோர் அவுட் ஆஃப் த மணி, அது நீங்க 33,000 ஆப்ஷன் கூட சேர்த்துக்கலாம், அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. ஃபார் மோர் அவுட் ஆஃப் த மணியை வந்து முதல்ல அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணணும். முதல்ல அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மணி ஷார்ட் அடிக்கும் போது உங்களுக்கு இந்த மார்ஜின் பெனிஃபிட் தாராளமா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 20,000 30,000 அந்த லெவல்ல வச்சே நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங் போட முடியும். ஸோ அதுக்காக இப்போ இந்த நம்ம ரோபோல என்ன அப்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஹெட்ஜிங் பண்ணும்போது அவுட் ஆஃப் த மணி காலை வந்து முதல்ல பை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மணி ஷார்ட் அடிக்கும். இது வந்து இந்த மாதிரி நம்ம செட்டப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ரோபோல. முன்னாடி எப்படின்னா முதல்ல செல் வர காலை ஷார்ட் அடிச்சு அதுக்கப்புறமா அவுட் ஆஃப் த மணி பை பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, முதல் செல் வரும்போது அதுக்கு நம்ம 1,54,000 மார்ஜின் தேவைப்படுது. அந்த ஷார்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவுட் ஆஃப் த மணி பை பண்ணோம். அப்ப அந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி பை பண்ணும்போது இதே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலன்ற போது அது நமக்கு ஸ்டிக்கலா இருந்தது. இப்போ என்ன அப்டேஷன் இருக்குன்னா, ஸ்ப்ரெட் போட்ட உடனேயே அவுட் ஆஃப் த மணி பை பண்ணோம், அதுக்கப்புறமா இந்த மணி ஷார்ட் அடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரெட் யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து ரிஸ்கையும் டைல்யூட் பண்ணலாம். இதுல மல்டிபிள் ஸ்ப்ரெட் இருக்கு. அந்த ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு இதுல அப்டேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் வரக்கூடிய வீடியோல. இந்த ஸ்ப்ரெட் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த அப்டேஷன்னா இப்போ இன்னும் வரக்கூடிய வீடியோல வந்து நம்மளால நிறைய பேர் வந்து என்னால ஷார்ட் அடிக்க முடியல, வெறும் பை ஒன்லி பண்ண முடியுது, எனக்கு ஷார்ட்டும் வேணும், அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது, நான் வந்து ஒரு 50,000 60,000 வச்சிருந்தா கூட என் புரோக்கர் வந்து லிமிட் தர மாட்டேன்றான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல வந்து இந்த மாதிரி அப்டேஷன்ஸாக நிறைய கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 அப்டேஷன்ஸ் வந்து இதுல வந்திருக்கு. ஒன்னு ஏபிஐ, ரெண்டாவது டைமிங் செட் பண்ணிக்கலாம், மூணாவது ஸ்ப்ரெட், மல்டிபிள் ஸ்ப்ரெட். இன்னொன்னு நாலாவது வந்து இன்னொன்னு என்ன மல்டிபிள் ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டோ இல்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த சூப்பர் ட்ரெண்ட்ல எப்படி நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்றதுன்றதுக்காக அதுல எனி மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட மார்ஜின் இல்லைன்றதுனால நம்ம வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ண முடியாது, அதாவது நம்ம ஷார்ட் அடிக்க முடியாது. இப்போ இதுக்காகவே வந்து தனியா ஒரு பிளகின் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னா ஸ்ப்ரெட் பிளகின் சொல்லிட்டு. ஸ்ப்ரெட் பிளகின் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலா வந்து வெறும் ஒரு ஆப்ஷனை பை செல் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு வந்து ஷார்ட் அடிக்கும் போது ஆர்டர் போகாது. ஸோ ஆர்டர் போகாதனால இதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்ப்ரெட்டுக்காகவே பிளகின் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளகின் ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னா, இங்க பிளகின் ஸ்ப்ரெட்ன்றத டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷன் பை பண்ணுது அப்படின்னா அவுட் ஆஃப் த மணில ஒரு கால் ஆப்ஷனை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்பிள்ல. ஸோ ஒரு இந்த மணி ஆப்ஷன் பை பண்ணும்போது ஒரு ரொம்ப ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் அதில் ஆட் பண்ணி வைக்கும்போது முதல்ல அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிட்டு அப்புறமா இதை ஷார்ட் போகும். ஸோ அப்போ நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வேணும்னாலும் இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு. இது வந்து நமக்கு வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து லிங்க் அனுப்புகிற செட்டப் லிங்க், ரெண்டாவது சப்போர்ட் டீம் கால் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் நன்றி, வணக்கம்.